Hello guys, welcome to Richie Rich YouTube channel. நாம ரிச் டேட் புவர் டேட் புக்கோட வேல்யூபிள் லெசன்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதோட பழைய வீடியோ எண்டிங்கில் பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வேல்யூபிள் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோவோட ரிச் டேட் புவர் டேட் சீரியஸ் முடிய போகுது guys. நம்ம இன்னைக்கு லெசன் 9 சம் டு டூஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, கையில் ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் உங்களுக்கு எந்த விஷயம் ஒர்க் ஆகும், எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத எழுதுங்க. எந்த விஷயம் ஒர்க் ஆகலையோ அதை அப்படியே விட்டுட்டு எது ஒர்க் ஆகுமோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. புது புது ஐடியாஸை புக்கில் இருந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாஸை கண்டுபிடிங்க. நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. இன்டர்நெட்டில் இன்ட்ரெஸ்டிங் கிளாஸஸை சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை பற்றின செமினார்ஸை அட்டன் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ண சோம்பேறித்தனமாக இருக்குன்னா உங்களால் நெக்ஸ்ட் லெவல் போகவே முடியாது கைஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் பிஸ்னஸ்க்கு நல்ல டீல்ஸ் ஃபைன் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் இறங்குங்க. இன்வெஸ்டர்ஸை கண்டுபிடிங்க. ஸ்டார்டிங் உங்கள் பிஸ்னஸில் ஆஃபர்ஸை கொடுங்க. அது மூலமாக சில கன்சியூமர்ஸ் கிடைப்பாங்க. சின்ன சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணுங்க. ரிஜெக்ட் ஆகுங்க, மறுபடியும் சக்ஸஸ் ஆகுங்க. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஃபீல்டில் எதெல்லாம் ஒர்க் ஆச்சுன்னு கேதர் பண்ணுங்க. ரன்னிங், வாக்கிங், புது இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை நோட் பண்ணுங்க. ஷாப்க்கு போய் கன்சியூமர்ஸோட பிஹேவியர்ஸை பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கன்சியூமர்ஸ் சாதாரணமான ஆளுங்கிட்ட பார்கெயின் பண்ணுவாங்க. அதே ஒரு பெரிய கடைக்கு போனாங்கன்னா அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அதை அப்படியே வாங்குவாங்க. லைஃப்பில் சின்னதாக யோசிக்கிறவங்களுக்கு பெரிய பிரேக் த்ரூ எதுவும் கிடைக்கிறது இல்லை. ஸோ திங்க் பிக், பெருசாக யோசிங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற பெரிய கம்பெனிஸ் எல்லாம் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி தான் டெவலப் ஆனாங்க. கொலனல் சாண்டர்ஸ் தன்னோட 60s வரைக்கும் எல்லாருமே அவரை லூசர்னு தான் சொன்னாங்க. பில் கேட்ஸ் அவரோட 30sலேயே உலக பணக்காரர்களில் ஒருத்தரானார். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை ரெக்கக்னைஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிவார்ட்ஸ் வேணும்னா நீங்கள் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். உங்ககிட்ட ஃபினான்ஷியல் ட்ரைனிங் இல்லைனா எல்லாரும் யூஸ் பண்ணுற ஹார்ட் ஒர்க் ஃபார்முலாவை தான் நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க. கடன் வாங்கி தான் காலத்தை ஓட்ட வேண்டியிருக்கும். லைஃப் ஜேர்னியில் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஐடியா என்னன்னா, பணம் தான் பணத்தை உருவாக்கி கொடுக்கும். பணத்தோட ஸ்ட்ராட்டஜிஸை கற்று வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் திங்கிங்கை உள்ளே கொண்டு வாங்க. சின்ன ஐடியா வச்சு தொடங்குங்க. அப்புறம் அதை கொஞ்சமாக டெவலப் பண்ணுங்க. சேம் இன்வெஸ்டிங்லேயும் அதே தான். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரே ஸ்டாக்ல போடாதீங்க, டைவர்சிஃபை பண்ணுங்க. நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், பட் நல்ல இன்வெஸ்டராக இருக்கணும்னா சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. கற்றுக்கோங்க, அப்ளை பண்ணுங்க. பணத்தை ஐடியா வச்சு ஸ்மார்ட் ப்ளே பண்ண கற்றுக்கோங்க. அதுக்காக ஒரு புக்கை சஜஸ்ட் பண்ணுறேன். அதுதான் நெப்போலியன் எழுதின திங்க் அண்ட் க்ரோ ரிச். அந்த புக் டைட்டிலே பார்த்தீங்கன்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச்னு தான் சொல்லியிருக்காரு. ஒர்க் ஹார்ட் அண்ட் க்ரோ ரிச் கிடையாது. நெக்ஸ்ட் 3 இன்கம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஆர்டினரி இன்கம். செகண்ட், போர்ட்ஃபோலியோ இன்கம். தேர்ட், பாசிவ் இன்கம். ஆர்டினரி இன்கம்னா உங்கள் ஒர்க்கில் இருந்து வர்ற சேலரி தான் ஆர்டினரி இன்கம் ஆர் ஆக்டிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. போர்ட்ஃபோலியோ இன்கம் மீன்ஸ் ஷேர்ஸ், பாண்ட்ஸ், எஃப்டிஸ் இதில் இருந்து வர்ற இன்கம் தான் போர்ட்ஃபோலியோ இன்கம். பாசிவ் இன்கம்னா உங்கள் பிஸ்னஸ், அதாவது உங்கள் பிஸ்னஸ்ல இருந்து வர இன்கம். உங்கள் ப்ரெசன்ஸ் இல்லாமலே நீங்கள் உருவாக்குன சிஸ்டம்லேருந்து வர இன்கம் தான் இந்த பாசிவ் இன்கம். சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் ப்ராடக்ட்ஸை ஆன்லைனில் யாராவது பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வர்றது பாசிவ் இன்கமாக இருக்கும். போர்ட்ஃபோலியோ அண்ட் பாசிவ் இன்கம் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். பில் கேட்ஸை உலக பணக்காரர்களில் ஒருத்தராக ஆக்குனது இந்த போர்ட்ஃபோலியோ இன்கம் தான். ஆத்தர் அவரோட செகண்ட் புக்கில் கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் பற்றி சொல்லியிருப்பாரு. இதான் கைஸ், ESBIங்கிறது. E மீன்ஸ் எம்ப்ளாயி, S மீன்ஸ் செல்ஃப் எம்ப்ளாயி. ஒயிட் காலர் ஜாப்ஸ் எல்லாம் இதில் வரும். B ஃபார் பிஸ்னஸ் ஓனர்ஸ், I ஃபார் இன்வெஸ்டர்ஸ். இதில் சொல்ல வர்றது என்னன்னா, உங்கள் ஏர்ன்ட் இன்கம்மை நீங்கள் பாசிவ் அண்ட் போர்ட்ஃபோலியோ இன்கமாக மாற்றணும். அப்போ தான் எம்ப்ளாயியாக இருக்கிற நீங்கள் இன்வெஸ்டராக மாறுவீங்க. இன்வெஸ்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே அது ரிஸ்க் இல்லை, காமன் சென்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நம்ம எல்லாருக்குமே பொதுவாக 2 கிஃப்ட் கிடச்சிருக்கும். ஒன்று நம்மளோட மைண்ட், அப்புறம் நேரம். உங்கள் கையில் வர ஒவ்வொரு பணத்தையும் வாய்ஸாக யூஸ் பண்ணுங்க. உங்கள் மைண்டில் நாலேஜை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. அசெட்ஸை அக்வயர் பண்ணுங்க. உங்கள் குழந்தைகளுக்கு அதை பற்றி சொல்லிக் கொடுங்க. இந்த உலகத்தில் ஹாப்பியாக வாழ அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா வித செல்வமும் சந்தோஷமும் கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லி ஆத்தர் இந்த புக்கை முடிக்கிறாரு. கைஸ், நான் ஏன் இந்த புக் பற்றி வீடியோ பண்ணேன்னா, இந்த புக் படித்ததுக்கப்புறம் பணத்தை பற்றின என்னோட கண்ணோட்டத்தை டோட்டலாக சேஞ்ச் ஆகிக்கிருச்சு. லைஃப்ஸ் ஜேர்னி இன்னுமே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை கூட மல்டிப்ளை பண்ணலாம்ங்கிற ஐடியா கிடைச்சது. என்னோட சேர்த்து எல்லாரும் இந்த புக்கை படித்து லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் சக்ஸஸை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சேன். தட்ஸ் இட். ஓகே கைஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம்.
உங்கள் ஏர்ன்ட் இன்கம்மை பேசிவ் இன்கம்மாக மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு புக் ரெடி பண்ணியிருக்கேன். அமேசானில் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு அதில் ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அமேசான் கிண்டலில் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அமேசான் கிண்டல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஆன்லைன்லேயே படிச்சுக்கலாம் காய்ஸ். இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகுங்க. See you guys. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.